ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 ரூபாயை இந்த டப்பாவில் மறைச்சி வையுங்க. 8 நாட்களில் பணம் உங்களை தேடி வந்து சேரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அனைவருடைய வீட்லேயுமே பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நம்ம சம்பாதிக்கும் பணத்தை விட அதிகமாக செலவு வரும்போது கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு ஏற்படும். இதுதான் பெரும்பாலான நபர்களுக்கு கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலையாக ஏற்படும். இது போன்ற சூழ்நிலைகளில் பணத்தை கடனாக பெற்றாலும் கூட அதை திரும்பி கொடுக்குற சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படாமையே போய்விடும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாலும் மாதம் கடைசியில் பற்றாக்குறை அப்படிங்கிற நிலை பெரும்பாலான வாழ்க்கையில் இருக்கும். அனைவரும் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேமித்து வச்சு பெருக வைக்கும் சூட்சமாக ஒரு சிலருக்கு மட்டுமே கைவந்த கலையாக இருக்கும். பணம் மலை போல குவிந்து தீராத கடனையும் தீர்வதற்கு ஒரு பரிகாரத்தை நாம் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். நம்ம வீட்டு சமையலுக்கு சாதாரணமாக பயன்படுத்தும் கடுகு ஆன்மீக ரீதியாக பல பரிகாரங்களை செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதுபோல் கடுகை வச்சு கந்திருஷ்டி கழிப்பது போன்ற தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யலாம். 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமியுடன் அம்சத்தோட பொருந்தியது அப்படின்னு கூறப்படுது. அதனால் இந்த நாணயம் மற்றும் கடுகை வச்சு நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு வீட்டில் உள்ள கடுகை பயன்படுத்தாமல் கடையிலிருந்து தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. பரிகாரம் செய்கிறதுக்கு முதல்ல கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற கண்ணாடி பாட்டிலில் ஒரு கைப்பிடி அளவில் கடுகை நிரப்பிக்கோங்க. அதில் 5 ரூபாய் நாணயத்தை யார் கண்ணுக்கும் படாதவாறு புதைச்சி வச்சுருங்க. குறிப்பாக இந்த 5 ரூபாய் நாணயம் யார் கண்ணுக்கும் படக்கூடாது. இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களில் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். காலை வேளையில் செய்யறதுக்கு நேரம் இல்லாதவங்க இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாம் 4 வாரம் செய்யணும். அதாவது 4 வாரத்தில் உள்ள செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நாம் இதை செய்யலாம். 4வது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நாணயத்தை எடுத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இல்லாமல் மற்ற கிழமையில் தானம் செஞ்சிடுங்க. இல்லைன்னா அன்னதானம் செய்து விடுங்க. அப்படியும் இல்லைன்னா கோவில் நொண்டியில் காணிக்கையாக செலுத்திடுங்க. இந்த பரிகாரத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பலனை அடைங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அனைவருக்கும் நன்றி.